எஸ் மிஸ்டர் கருணாகரன், ஐ காட் யுவர் ப்ரொஃபைல் இன் மை இமெயில். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நினைக்கிறேன். சும்மா எல்லா இன்டர்வியூஸ் மாதிரி ஜென்ரலாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன். இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை செய்யலாம். கண்டிப்பாக சார். 3 கேள்வி தானே, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் சார். ஃபர்ஸ்ட் கொஷின், இப்போ உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? சார் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் கலக்கிறேன் சார். சின்ன வயசு அந்த ஸ்கூல்ல இருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு போட்டி, டான்ஸிங்கு, சிங்கிங்கு, ஆக்டிங்னு ஒரு கலக்குவோம் சார். கண்டிப்பாக என் பெர்ஃபார்மன்ஸ் உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணுவோம் சார். சரி, செகண்ட் கொஸ்டின் கேட்குறேன். இஃப் இன் கேஸ் நான் உங்களை செலக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வேலை எனக்கானது இல்லைன்ட்டு நான் எந்திரிச்சு போயிடுவேன் சார். ஓ, அப்படி செலக்ட் பண்ணால் அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பயும் எந்திரிச்சு போயிடுவேன் சார். வாய், ஏன்னா வேலை நேரத்தில் இப்படி வெட்டியாக பேசிட்டு இருக்கக்கூடாது, அதனால எந்திரிச்சு போயிடுவேன். ஓகே, தேர்ட் கொஸ்டின் கேட்குறேன். சேலரி எப்படி எதிர்பார்க்குறீங்க? மந்த்லி எதிர்பார்க்குறேன் சார். ஐ திங்க் நான் கேட்க வந்தது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மந்த்லி சேலரி எப்படி எதிர்பார்க்குறீங்க அண்ட் இயர்லி சேலரி எப்படி எதிர்பார்க்குறீங்க? மந்த்லி வந்து சொன்ன மாதிரி மந்த்லி சேலரி எதிர்பார்க்குறேன் சார். இயர்லி இல்லாமல் சேலரி தருவீங்க? அப்படி தந்தீங்கன்னா அது இயர்லி எதிர்பார்க்குறேன் சார். கருணாகரன், கேன் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? சார் நான் சார் செலக்ட் ஆகிட்டேனா? இந்த வெளியே வந்துட்டானுங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு, தாலி இருக்குதுக்கு காலங்காத்தாலே காண்டேத்தி விட்டானுங்க. என்னத்த சொல்ல.